தலைவன் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மாபெரும் தலைவனால் உருவாக்கப்பட்டவனா இருக்கும். அது அடைகாக்கப்பட்ட ஒரு முட்டை குஞ்சாக பொறித்து வருகின்ற போது பெரிய புரட்சியை நிகழ்த்து. இந்த மாதிரி பிரபாகரன் என்று சொல்லக்கூடிய ஒரு தாய் பறவையால் அடைகாக்கப்பட்டு உள்ளிருந்து உடைக்கப்பட்ட குஞ்சு இது. நல்ல முட்டையை தேர்ச்சியான முட்டையை பறவைட்டு அடை வச்சிங்கன்னா அது குஞ்சா மாறிடும். இவ்வளவுக்கு அது கூமுட்டையா இருக்கக்கூடாது. அதுதான் இப்ப இந்த விஜய் கட்சி சொல்றீங்களே, அது ஒரு கூமுட்டை. சித்தாந்தம் கிடையாது, தத்துவம் கிடையாது, தனித்த பிற ஆற்றல் கிடையாது, ஒருத்தர் கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியாது. அங்க இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் செங்கோட்டையன் அப்படின்னு சொல்ல வாயில வரல. அவங்க 4-5 பேரை வந்து ரொம்ப நாகரிகமா பார்த்து எல்லாரையும் பேசிட்டு போனாங்க. இவங்க பாட்டு ஜீப்ல ஏறிட்டே போறான், ஜீப்ல ஏறிட்டே வர்றான். நேரடியா வந்து பேசினார் எல்லாத்தையும் வேட்பாளர். உங்க தலைவர் சொல்றது நல்ல கருத்துக்களை தான் சொல்லிட்டு இருக்காரு. இந்த முறை சீமானுக்கு வாக்கு செலுத்தி ஆகணுங்கிற மாதிரியான முடிவுல அவங்க பேசுறாங்க. பால் கறப்பது, சாணம் இடுவது, கோன்னா மாடு, அது இடக்கூடிய கோநீர், கோமயம் இருக்கு பாருங்க, அந்த நீர் இது எல்லாம் என்ன பண்ணுது? அந்த பூமி இருக்கு பாருங்க, நம்ம உடம்புக்கு எப்படி விட்டமின் டேப்லெட் சாப்பிடறோம்ல இன்னைக்கு, இது பூரா இந்த மண்ணுக்கு விட்டமினா கிடைக்குது. அப்போ தடுமாறி வர்றாரு. யாரை போட்டாலும் 5 ரூபா கூட 10 ரூபா காசு வாங்குறாரு. அங்க ஒரு அம்மா நிக்குது. அந்த அம்மாட்ட போய் கேட்கறப்ப அவருடைய மனைவியா இருக்காங்க. அந்த அம்மா ஓன்னு தலையில அடிச்சுட்டு அழுகுறாங்க. அவி இப்படி குடிச்சிட்டு கண்ணு முன்னு தெரியாம என்கிட்டயே வந்து நீ பிச்சை எடுக்கிறியே, இதுக்குதான் நீ எனக்கு தாலி கட்டினியான்னு சொல்லி அந்த பெண் அழுகுது. உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் நாம் தமிழர் கட்சியின் தஞ்சை சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் மதிப்புக்குரிய பெருந்தமிழர் புலவர் கிருஷ்ணகுமார் ஐயா அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா நீங்கள் வந்து மதிப்புக்குரிய பெருந்தமிழர் ஐயா தமிழ்ச்சேரனார் அவர்களினுடைய வாரிசு. தமிழ்ச்சேரனார் அவர்கள் குறித்து சொல்லுங்க ஐயா. தமிழ்ச்சேரனார் எங்கள் தந்தையார் வந்து விவசாயி. சரி. விவசாய குடும்பத்தில் பிறந்தவங்க தான். அவங்க வந்து பக்கத்தில் கல்யாண சுந்தரம் மேல்நிலைப் பள்ளியில் படிச்சுட்டு புதுக்கோட்டை மன்னர் காலேஜில் படித்தாங்க. சரி. அவங்களுடைய அம்மா பிறந்தவர் புதுக்கோட்டை. சரி. அதனால் அங்கே அவங்க வந்து தஞ்சை படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்குன்னு அங்கே படித்தாங்க. சரி. அப்பயே இந்த தமிழ் பற்று, அது வந்து காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய தாத்தா, எங்கள் தந்தையாருடைய தாத்தா எல்லா மொழிகளையும் படித்தவர். ஓஹோ. எல்லா நூல்களையும் படித்தவர். தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது இதெல்லாம் படித்தவர் அவர். சரி. அந்த காலத்தில் அது காரணம் என்னன்னா, அந்த புதுக்கோட்டை அரசவை இருக்கு பாருங்க. ஆமாம். அந்த அரசருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை இவங்கள்ட்ட கொடுக்குறது அவங்க. ராஜா நேரடியாக சென்று வாங்க மாட்டாங்க. காளாஞ்சிக்காரர். ஓஹோ. அவரை கிருஷ்ணமூர்த்தி நாட்டார். நாட்டாருங்கிற சொல் வந்து ஒரு பட்டப்பேர் மாதிரி சொல்லுவாங்க ஒரு சமூகத்துக்கு. சரி. அது அப்படி கிடையாது. நாட்டம்னா மேற்பார்வை, நாட்டார்னா மேற்பார்வையாளர்னு அர்த்தம். ஓஹோ. நாட்டம்னா கண்ணு, கண்காணிப்பாளர், கண்காணின்னு சொல்றோம் பாருங்க. ஆமாம். அதனால தான் அந்த பட்டம் அது பின்னாடி வர்றோம். அதை வந்து அவர் நிறையா தேவாரம், திவ்ய பிரபந்தம் இதெல்லாம் ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கையிலே உங்களுக்கு சொல்லி கொடுத்தது அப்பாவுக்கு. அதன் மூலம் அவங்க அப்படியே அதில் பற்றாகி இயல்பாகவே இவங்க அப்பா எங்கள் தாத்தா தான் எங்கள் தந்தையாருடைய தந்தையார். அவங்க எல்லாமே நல்லா தமிழ் பாண்டித்தியம், கவி பாடக்கூடியவங்க. அதனால இந்த ஒரு மரபு வழியாகவே அந்த தமிழ் பற்று அவங்களுக்கு ஏற்பட்டு, அவங்க பேர் நடன சிகாமணி, இயற்பெயர். அப்பா பேர், அப்பாவோட இயற்பெயர் நடன சிகாமணி. அதை மாற்றி தமிழ்ச்சேரனார்னு பேரை மாற்றி வச்சு தமிழ்ச்சேரன். பின்னாடி நாலாவ ஒரு மரியாதை விகுதி சேர்ந்து தமிழ்ச்சேரனார் அப்படின்னு மாறி கல்யாண சுந்தரனார், தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அப்படின்னு மாறினது மாதிரி பின்னாடி தமிழ்ச்சேரனார் அப்படின்னு அவங்களுக்கு மாறினது. அவங்க சமய இலக்கிய, சங்க இலக்கியங்கள்லாம் சொற்பொழிவு. அப்பயே கியாபி விஸ்வநாதம், திருக்குறள் முனுசாமி, சீபா ஆதித்தனார், குன்றக்குடி அடிகளார், பன்னாராய்ச்சி வித்தகர் பா சுந்தரேசனார், சரி, மூவா, இந்த மாதிரி பெரிய தமிழறிஞர்களுடைய தொடர்பு. சரி. அவங்களுடைய பொழிவெல்லாம் நம்ம ஊர்லேயே கொண்டாந்து நடத்துவாங்க. சரி. நம்ம ஊரில் முத்தமிழ் பேரவைன்னு ஒன்று ஆரம்பித்து நடத்திட்டு இருந்தாங்க. பல இடங்களுக்கு அவங்களெல்லாம் அழைச்சிட்டு போவாங்க. சரி.
அவங்க தமிழ் மீதும் தமிழ்நாடு நம்முடைய மக்கள் மீதும் ஒரு பெரிய பற்று கொண்டவங்க. சரி. அதோட அப்படியே இருந்து நம்ம பயணித்ததுனால நம்மளுக்கு இந்த பற்று. உங்களுக்கும் அந்த தமிழ் பற்று வந்துருச்சு. தமிழ்ச்சேரனார் அவர்களினுடைய மகன். தமிழ் பற்று, தமிழ் கொள்கை வந்து அப்பா கிட்ட இருந்து வந்ததுனால தான் நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியால் ஈர்க்கப்பட்டீங்களா? ஆமாம், நிறைய கட்சி, அரசியல் கட்சி இல்லாமல் இல்லைல்ல. திமுக, அதிமுகன்னு, காங்கிரஸ், பாரதிய ஜனதா, எவ்வளவோ கட்சி இருந்துச்சு. சரி. நம்ம குடும்பத்திலேயே பார்த்தீங்கன்னா உறவினர்கள்லாம் பெரிய அரசியல் தலைவர்கள். நம்ம மாபோ சிவஞானத்துடைய தமிழரசு கழகம், சீபாதித்தனாருடைய நாம் தமிழர் கட்சி, இதை பற்றியெல்லாம் அப்பா பேசுவாங்க. சரி. அவங்க சீபா ஆதித்தனார் நாம் தமிழர் கட்சி நடத்துறப்போ பொதுச் செயலாளராக திருக்குறள் முனுசாமி ஐயா இருந்தாங்க பாருங்க. சரி. அப்போ அவங்களுக்கு இவங்க இந்த கட்சி நிதியெல்லாம் வழங்கியிருக்கிறாங்க. அப்பா வழங்கியிருக்கிறாங்க. அந்த இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துச்சுனாலும் நம்ம அரசியல் நாட்டம் இல்லாமல் தான் அந்த நாள்லாம். சரி. இந்த இலங்கை ஈழப்போர் நடந்தது பாருங்க, இறுதி யுத்தம். அந்த யுத்தத்தின் பொழுது நம்மளுக்கு அருகாமையில கண்ணால் பார்க்குற தூரத்தில் போய் உதவுவதற்கு நமக்கு யாருக்கும் முடியல, ஒரு கூட்டம் சேர்க்க முடியலங்கிற ஒரு வருத்தம் இருந்துச்சு. சரி. போன்ற பல பேருக்கு இருந்துச்சு. என் தந்தையார் போன்றவங்களுக்கும் இருந்துச்சு. ஒரு நாள் கருணாநிதி அப்ப அந்த இறுதி யுத்தம் நடக்கிற காலகட்டத்தில் அப்பா இருந்தாங்க. ஓஹோ. அதுக்கப்புறம் ஒரு 7 வருஷம் இருந்தாங்க. அப்ப உள்ளூர்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினரையும் பாராளுமன்ற உறுப்பினரையும் போனை போட்டு என்னையா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இருக்காரு கருணாநிதினு எல்லாம் கேட்டாங்க. சரி. அந்த அளவுக்கு எல்லாத்தையும் நெருக்கமா இருப்பாங்க. அப்ப அந்த அதுல ரொம்ப அந்த உண்ணாவிரதம் இருந்தார் பாருங்க. ஆமா. அந்த நாடகம் நடத்தின கலைஞர் கருணாநிதி ஒரு மணி நேரம் நாடகம். தொலைக்காட்சியே எங்க தந்தையார் பார்த்ததுல வானொலி தான் கேட்பாங்க. சரி. அன்னைக்கு என்ன கருணாநிதி உண்ணாவிரதம் இருக்கிறாருன்னு காலையில 6 மணிக்கெல்லாம் வந்து அதில் உட்காந்தாங்க. சரி. நாற்காலியை போட்டு உட்காந்துக்கிறாங்க. ஒரு 10-11 மணிக்கு கிளம்பணுன்னு வாழ்ந்த வாழ்க்கையின் அடையாளத்தையே கெடுத்துக்கிட்டான். சொல்லிட்டாங்க. அதை பார்த்துட்டு அந்த மாதிரி அவர் ஊர்லலாம் ஒரு நம்பிக்கை இருந்தது எல்லாருக்கும். அந்த நம்பிக்கையற்று போன ஒரு சமூகமா நம்ம மாறிட்டோம், எல்லாரையும் நம்பி ஏமாந்துட்டோம்ங்கிற வருத்தம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. சரி. அப்பதான் வந்து நம்ம 2010 இவங்க மதுரையில் கட்சி துவங்குது. இந்த நிகழ்வுலாம் அவங்கள்ட்ட அப்பாட்ட சொல்றேன். அப்பா பல பேர்ட்ட விசாரிச்சாங்க நாம் தமிழர் கட்சியை பற்றி, சீமானை பற்றி. விசாரிச்சாங்க. சமயங்கள்ல வந்து இந்த போர் பற்றியெல்லாம் போன்ல வந்து அலைபேசியில் பேசிட்டு இருப்பாங்க. என்ன நடக்குது, யார் என்ன பண்றாங்க, உதவுறாங்களா, மக்களுக்கு எப்படி இருந்தாங்கலாம் பேசுவாங்க. சரி. என்ன காரணம்னா அவங்களுக்கு அந்த 83, 84 அங்கே போராட்டம் நடந்துட்டு இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர் இங்கே வருவாங்க. சரி. இலங்கையிலேருந்து அந்த அமைப்புகள், பல அமைப்புகள் வரும். அவங்களுக்கெல்லாம் நிதியெல்லாம் கொடுத்து உதவுவாங்க. அப்போ உதவி பண்ணியிருக்காங்க. உங்கள் வீட்டில் அப்போ தான் நம்மளுக்கு அந்த 9-10 வயசுலேயே இந்த தொடர்பு அதில் அவங்களோட இருந்ததுனால ஈழ பிரச்சனை தெரியும். சரி. சரி. அந்த அந்த துவக்கம் தான் இந்த இன்னைக்கு இவ்வளோ தூரம் நம்மளுக்கு ஒன்றா வச்சிருக்கு. புரியுது. அப்போ இந்த கட்சி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சீமானை சந்திக்கணும் அழைன்னு சொல்லியிருந்தாங்க. சரி. இவங்களையும் நான் அழைச்சிருந்து இவங்களும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம் 2016 இறுதி 17 துவக்கத்தில் நடந்துச்சு. அதில் இருந்து இவங்க வர முடியல. அதன் பிறகு அப்புறம் நான் என்னுடைய தொடர்பு அதிகமாக இருந்தது. சரி. அதில் அப்போ சீமான் இந்த நாம் தமிழ் கட்சியில் இணைஞ்சிருக்கேன் நான் உங்கள்கிட்ட சொன்னப்போ, அதான் இணைஞ்சி இருக்கு, அதெல்லாம் நல்லது தான் அப்படின்னு அந்த வரைவெல்லாம் வாங்கி கொண்டு கொடுத்தேன். ஐயா கொடுத்த வரைவெல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காரு, தமிழருக்குன்னு ஒரு கட்சி வேணும் அப்படின்னு இதில் இருக்க சொல்லி அவங்க சொன்னாங்க. அது ஒரு காரணம். அவங்க கூட அந்த தமிழ் பற்று, இந்த தமிழ் உணர்வாளர்களுடைய அவங்க பயணித்த காரணம், இதெல்லாம் சேர்த்து தான் நம்மளுக்கு உணவு ஆரம்பிச்சு. புரியுது. தஞ்சை மாவட்டத்தினுடைய தஞ்சை தொகுதி வேட்பாளர் நீங்கள். தஞ்சை தொகுதி நீண்ட காலமாகவே வந்து பார்த்திங்கன்னா திமுகவோட ஒரு அசைக்க முடியாத பெரும் கோட்டை. நீங்கள் எப்படி அசைக்க போகிறீங்க? அசைக்க முடியாது, உழைக்க முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. சரி. தத்துவம், சித்தாந்தம் இவர்களை கொண்டு திமுக அண்ணாதுரையால் வளர்க்கப்பட்டுச்சு. அண்ணாதுரை வாழ்ந்த காலத்திலே அந்த தத்துவம், சித்தாந்தம்லாம் செத்து போச்சு திராவிடம். சரி. இப்போ வந்து எல்லாம் அவங்களுக்கு வந்து அடிப்படையில் வந்து ஊழல்வாதிகள் தான். அவங்க இப்போ இந்த வைத்தியலிங்கம்ங்கிறது திமுகவுக்கு வந்திருக்கிறார். சரி. வைத்தியலிங்கம் போட்டி போட போறாருன்னு கூட சொல்லிக்கிறாங்க. சரி. நேற்று வரையிலும் ஒரு 28 கோடி ரூபாய்க்கு விசாரணை கைதி, விசாரிக்க வழக்கு
விசாரணை வழக்கு அவர் பேர்ல இருக்கு. யார் மேல? வைத்திலிங்கத்து பேர்ல இருக்கு. திமுக தான் இந்த அரசு தான் தொடர்ந்துச்சு. சரி. இதே அரசு இப்போ அவரை புனிதராக்கி ஆ, ஸ்டாலின் கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சு புனிதராக்கி ம், கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறாரு. சரி. அவர் வைத்திலிங்கம் என்ன சொல்றாரு, நான் சிபி சக்கரவர்த்தி மடியில விழுந்த புறா மாதிரி ஆஹா, கிடக்கேன்னு வைத்திலிங்கம் சொல்றாரு. ஓகே. இவர் சாப்பிட்றாரா வளர்க்குறாரான்னு தெரியல ஸ்டாலின். ம், இது இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற நடப்புல இருக்கக்கூடிய டிகேஜி நீலமேகம் ம், அவர் வந்து நீங்கள் இன்னும் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ம், ஒரு தொகுப்பூடு இருக்கு. ம், அதுக்கு ஒரு 2.25 லட்ச ரூபா. ம், இந்த பசுமை வீடுன்னு சொல்றாங்க, கலைஞர் வீடுன்னு சொல்றாங்க. 2.25 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா, 3.25 லட்ச ரூபா எல்லாம் கொடுப்பாங்க. சரி. 4 கால் போட்டு மேலே கட்டக்கூடிய தொட்டிக்கு 10 லட்ச ரூபா போடுவோம். ஓஹோ. மேல்நிலை நீதி தொகுதி. ஆ, மேல்நிலை நீதி தொகுதி ஒரு 3 லட்ச ரூபா கட்டிடலாம். சரி. அதுக்கு 10 லட்சம். ம், ஒரு 4 பேர் வாழ வேண்டிய வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3.25 லட்சம் 2.25 லட்சம் கொடுக்கும். ஓ, இதுல பிடிப்பணம்லாம் இருக்கு. புரியுது. இந்த நிலைகளை எல்லாம் மக்கள்கிட்ட இங்க செய்யக்கூடிய ஊழல், ம், இவங்க செய்யக்கூடிய அதாவது ஒரு அங்கன்வாடி ஆசிரியை பணி நியமிக்கணும், ம், 3 லட்சம். ம், சத்துணவு ஆயாவை அமைக்கணும், ம், 2 லட்சம். ம், இந்த மருத்துவ செவிலியர்கள் ம், அவங்களுக்கு இப்போ பணி வாய்ப்புக்கு வந்து அளிக்கணும்னா அதுக்கு ஒரு தொகை வச்சிருக்காங்க. சரி. இப்படி உங்களுக்கு பல்கலைக்கழகத்தில் வந்து நீங்கள் இப்போ வைஸ் சான்சலர் அமைக்கிற வரைக்கும் காசு வாங்குது திமுக. ஓஹோ. தஞ்சாவூர்லயே? தஞ்சாவூர்ல தான் சொல்றேன் நான். வேற ஆ, தஞ்சாவூர்ல தமிழ் பல்கலைக்கழகம் இருக்குல்ல, ஆமா. தஞ்சாவூர்ல துணைவேந்தரை நியமிக்கணும்னா அதுக்கு ஒரு பணம். ஓஹோ. அது திமுக அண்ணா திமுக 2 கட்சியும் வாங்குது. சரி. அதெல்லாம் வந்து வெளிப்படையான தன்மையால நம்ம அதை ஆய்வு செஞ்சு எடுத்து சொன்னோம்னு மக்கள்கிட்ட சொல்லி, சரி. இந்த மாதிரி நிர்வாக சீர்கேடு இருக்குது, ம், மீண்டும் ஏன் உங்களுக்கு வாக்களிக்கிறீங்க, ம், நாம் தமிழ் கட்சியை திரும்பி பாருங்கன்னு சொல்ல வேண்டியதுதான். சரி சரி சரி. அது வேற இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இல்ல, தஞ்சையை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து டிஆர் பாலு, ம். இன்னொரு பக்கம் எஸ்எஸ் பழனி மாணிக்கம். ம். இந்த 2 பெரும் தூண்களுக்கு நடுவில் நீங்க என்ன செய்ய முடியும்? அது வள்ளுவர் ஒரு குறள் சொல்லுவார், ம், பரியது கூர்ங்கோட்டதாயினும் வெறும் புலிதாக்குறின்னு. யானை ரொம்ப பெருசா இருக்கும், ம், அது நடந்து வருதுன்ட்டு புலி சின்னதா இருக்கும், ம், தோத்துடும்னு சொல்ல முடியாது. புலி ஏறி அடிச்சுன்னா யானை விழுந்துடும். ஓஹோ. ம், இது அவங்களுக்கு அது மாதிரி நம்ம வந்து ஒரு சித்தாந்தம் தத்துவம் நம்ம கையில் வச்சிருக்கோம். ம், இந்த ஒரு தலைவன், தூய்மையான தலைவன், ம், பழுதற்ற தலைவன் செந்தமிழன் சீமான். ம், அங்க ஸ்டாலினை வந்து இந்த அளவிற்கு அவர்களால் உத்தமன்னு சொல்ல முடியுமா? முடியாது. எடப்பாடி பழனிசாமியை சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப நம்ம ஒரு நல்ல நேர்மையும் தூய்மையும் உண்மையுமான ஒரு தலைவனை கொண்டு போய் செலுத்துறோம். சரி அந்த தலைவனுடைய சித்தாந்தத்தையும் தத்துவத்தையும் நம்ம மக்கள்கிட்ட சொல்றோம். சரி. சொல்றோம் பழனி மாணிக்கம் இருந்தேன்னா, டிஆர் பால் இருந்தேன்னா, இப்போ அவங்களுக்கு 2 பேருக்கு முந்தான எதிர்த்து இந்த வைத்திலிங்கம் வந்தா என்ன, ம், யார் இருந்தா என்ன, ம், நம்ம வந்து மக்களை சந்திக்கலாம், அவங்கள சந்திக்கல. புரியுது புரியுது. மக்களுக்கு ஒரு மாற்றம் இருக்குல்ல. ம், ம். புரியுது. தனித்து வந்து போட்டியிட்டது நாம் தமிழர் கட்சி. ம். நீங்க ஒரு சட்டமன்ற தொகுதியில வேட்பாளராக நிற்கிற போது ம். என்ன உணர்றீங்க? அதை தனிச்சு நிக்கிறத பலமா உணர்றீங்களா இல்ல பலகீனமா உணர்றீங்களா? ஒரு ஆண்மைத்தன்மையோட நிக்கிறோங்கிற ஒரு திமிரும் ஒரு தினமும் இருக்கும். தனிச்சு நிக்க தனிச்சு நிக்கிறது. இப்ப நீங்க அந்த அந்த அளவுலாம் போனாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கம்யூனிஸ்ட் கொடியில 2 இருக்கும். சரி. வலது இடது. ம், விடுதலை சிறுத்தை கொடி இருக்கும். ம், அப்புறம் அந்த காங்கிரஸ் கொங்கு கொடி. மண்டல கொடி இருக்கும். சரி. காங்கிரஸ் கொடி இருக்கும். ம், இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொடி இருக்கும். ம், இந்த கார் வந்துச்சுன்னா கொடி கிடி விற்கிறதுக்கு விளம்பரம் பண்ணிட்டு போனானா இல்லை இது என்னன்னே தெரியாது மக்களுக்கு. ம், அவங்க பங்கீடு செஞ்சு இப்படி இது பண்ணிக்கிட்டு ம், ஆளுக்கு ஒரு தொகுதி 2 தொகுதி பங்கீடு பண்ணிட்டு ம், போட்டிடுறாங்க. சரி. நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டிங்கன்னா, ம், அரசியலுடைய வளர்ச்சினா இந்த நாம் தமிழ் கட்சி 4 தேர்தலாக தோத்துட்டு ம், அப்படின்னு சொல்றான். ம், நம்ம தோற்கலை, ம், வெல்லுறோம். ம். நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு தேர்தலிலும் வெல்லுது. எப்படி சொல்றீங்க? முதல் 4% வாக்கு. சரி. ஒரு காலத்தில் இந்த இனம் அழித்து ஒழிக்கப்பட்ட பொழுது ம், ஆறுதல் சொல்ல ஆள் கிடையாதுங்க நம்மளுக்கு. ம், ம், இந்த போர் நிகழ்ந்த பொழுது ம். என்ன அப்படி நடக்குதுன்னு ஒருத்தட்ட கேட்டீங்கன்னா அதெல்லாம் போயிடுவான், எங்கேயோ நடக்குதுங்கிறது மாதிரி. ஓஹோ. நம்மள ஒரு அங்க செத்து கிடக்காங்கிறது தெரியாது, நம்ம யாருக்கு ரத்தம், தெரியாது, நம்ம குருதி உறவு கிடையாது. இல்ல அவன்ட்டு அந்த உணர்வே இல்லாம தான். சரி. அப்ப அந்த ஒரு உணர்வாளர்கள் 5 லட்சம் பேர் முன்னாடி திரட்டினாங்கல்ல, வாக்கானச்சுல்ல, அது சரி. அது ஒரு வெற்றி. ஆ. அதன் பிறகு 10 லட்சம், ம், அதன் பிறகு 17 லட்சம், ம், அப்புறம் இன்னைக்கு 36 லட்சம். அது சரி. இப்ப நம்ம 1லேருந்து மேல வளர்ந்துட்டு இருக்கோம். ம், நீங்க வாக்கு சதவீதத்தின்படி, வாக்கு சதவீதம் இருக்கு பாருங்க, அது அதிமுக திமுக 2க்கும் இல்லை, மற்ற உதிரி கட்சி இருக்கு பாருங்க, எல்லா கட்சிக்கும் பாருங்க
15 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட 10%, 15% வாக்கு குறைஞ்சிருக்கும். ஓ சரிதான். நம்மளுக்கு 10%, நம்மளுக்கு 8% ஏறி இருக்கு. புரியுது. நம்ம வெற்றி அடைஞ்சிருக்கோம். நாம் தமிழர் கட்சிங்கிறது ம் வெற்றி அடைஞ்சிருக்கோம். ம் இந்த தேர்தலில் வந்து நம்ம மக்கள்கிட்ட போய் சொல்றோம், ம் உண்மையை சொல்ல போறோம். அப்ப நம்மளை வந்து இந்த தேர்தலில் விரும்பி ஒரு வாக்கு கூடுதலா செலுத்தினாலும் அது வெற்றி தான். ம் ம் தனிச்சு வாங்குறோம்ல. நீங்க எல்லா பத்திரிகையாளர்களையும் ஊடகவியலாளர்கள் எல்லாரும் பேசுற செய்தி என்னன்னா, தமிழகத்துல வாக்கு தனித்த பெருவாக்கு என்று சொல்லக்கூடிய தகுதி பெருந்தலைவர் செந்தமிழன் சீமானுக்கு மட்டுமே இருக்குங்கிறான். ஓஹோ. ம் வேற யாருக்கும் இல்லை. அது ஸ்டாலினால சொல்ல முடியாது. புரியுது. பழனிசாமி எடப்பாடி பழனிசாமின்னு சொல்ல முடியாது. அப்ப நம்மளுக்கு ஒரு வெற்றி தான் அது. இல்லைங்க, இது எல்லாமே நீங்க சொல்றது எல்லாமே நடிகர் விஜய் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு வரைக்கும் ஓகே. இப்ப விஜய் அரசியலுக்கு வந்ததுனால சிதைய போறது, பெரும் பாதிப்புக்கு உள்ளாக போறது நாம் தமிழர் கட்சின்னு ஊடகங்கள்லாம் பேசுதே. ஒரு தலைவன் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய மாபெரும் தலைவனால் உருவாக்கப்பட்டவனா இருக்கணும். மகாத்மா காந்தி லியோ டால்ஸ்டாயினுடைய கடிதங்களை அவர் உருவாக்குனுச்சு. சரி. இந்திரா காந்தி நேருவினுடைய கடிதங்களை அவர் உருவாக்குனுச்சு. சரிதான். இந்திரா காந்தி. நீங்க அண்ணாதுரை இருக்காருன்னா, அண்ணாதுரை வந்து தன்னுடைய நூலகங்கள்லேயே தன்னுடைய வாழ்நாளில் 3/4 பகுதியை கழிச்சவர். சரிதான். அந்த நூல்களை அவர் உருவாக்குனுச்சு. அவர் போல விமர்சனங்கள் உண்டு, அது வேறு. காமராஜரை தீரர் சத்தியமூர்த்தி உருவாக்குனார். சரிதான். அந்த மாதிரி ஒவ்வொரு தலைவர்கள் உருவாக்குனாங்க, அடுத்த கட்ட தலைவர்களை. அது அடைகாக்கப்பட்ட ஒரு முட்டை, அது குஞ்சாக பொறித்து வருகின்ற போது பெரிய புரட்சியை நிகழ்ந்துச்சு. அந்த மாதிரி பிரபாகரன் என்று சொல்லக்கூடிய ஒரு தாய் பறவையால் அடைகாக்கப்பட்டு உள்ளிருந்து உடைக்கப்பட்ட குஞ்சு. இது முட்டை இருக்கே, முட்டை உள்ளிருந்து உடைக்கப்பட்டால் பிறப்பு, வெளியில் இருந்து உடைக்கப்பட்டால் இறப்பு. சரிதான். சரிதான். இப்போ நம்ம பல பேர் பார்த்தீங்கன்னா வெளியில இருந்து தான் உடப்போம், முட்டையை உடைச்சு ஆம்லேட், வெளியில இருந்து உடைச்சு ஆம்லேட் போடுவான். வெங்காயம் போட்டு ஆம்லேட் போடலாம். கொஞ்சம் தோசை மாவு ஊற்றி அது மேலே ஒரு முட்டையை ஊற்றி தடவுனீங்கன்னா அது முட்டை தோசை ஆகிடும். அதே கொஞ்சம் அந்த வெந்நீரில் போட்டு அவிச்சு வெட்டி போட்டு வச்சிங்கன்னா அது இந்த இது மாதிரி குருமா மாதிரி, முட்டை குருமா மாதிரி ஆகிடும். சரி. நல்ல முட்டையை, தேர்ச்சியான முட்டையை பரவிட்டு அடை வச்சிங்கன்னா அது குஞ்சா மாறிடும். ஆமாம். இவ்வளோதுக்கு அது கூமுட்டையாக இருக்கக்கூடாது. கூமுட்டையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது எதுக்கும் பயன்படாது. எதுக்கும் பயன்படாது. அதுதான் இப்போ இந்த விஜய் கட்சி சொல்கிறீங்களே, அது ஒரு கூமுட்டை. சித்தாந்தம் கிடையாது, தத்துவம் கிடையாது, தனித்த பிற ஆற்றல் கிடையாது, ஒருத்தர் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரியாது. அங்கே இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் செங்கோட்டையன் அப்படின்னு சொல்ல வாயில வரல. ஓஹோ. செங்கோட்டையன்னு சொல்லணுமா இல்லையா? ஆமாம். எவ்வளோ 50 ஆண்டு கால சட்டமன்ற உறுப்பினர், எம்ஜிஆர் காலத்திலேருந்து அரசியல் பண்றவரு, ஒரு பெரிய தலைவன் உள்ள உட்காந்துருக்கான். அப்படி இருக்கிற அவர் உட்காந்து என்ன செங்கோட்டையன்னு சொல்லணுமா இல்லையா? அவர் சொல்றதை பார்த்தீங்கன்னா காதால கேட்க முடியல, பச்சை பிள்ளைங்க பேசுகிறது மாதிரி இருக்கு. சரிதான். சரிதான். புரியுதா உங்களுக்கு? ஒரு எந்த வகையான தனித்த பெரும் ஆற்றல் இல்லாதவர்களை எப்படி மக்கள் எதிர்கொள்வார்கள்? அதெல்லாம் நீங்க நினைக்கிறது தவறு. விஜயால் வந்து விஜய் அவங்க அம்மா அப்பா 2 பேரும் விஜய்க்கு வாக்களிக்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அறியாமை இருக்கு பாருங்க. தமிழகத்தினுடைய குடும்ப அட்டை இருக்குல்ல, ரேஷன் கார்டு 2.25 கோடி இருக்குன்னு சொல்றாங்க. சரி. இந்த ஆதவ அர்ச்சனான ஒருத்தன் வளர்ந்த ஆளா இருக்கான் பாருங்க, உங்களை மாதிரி உயரமானவர். என்ன மாதிரி இல்லையா? கெட்ட வார்த்தை சொல்லியாது என்ன சொல்லுவதா வைங்க நீங்க. அவன் என்ன அறிவே இல்ல, உயரத்துல சொன்னேன். இல்லை இது உயரம்னா அளவுலையா? அது அறிவே இல்லாதவனை போய் என்னோட சொல்றீங்க, ஒப்பிடுறீங்க. ஒரு 2.25 கோடி இது ரேஷன் கார்டு இருக்கு. சரி. ஒரு கார்டுக்கு 2 ஓட்டு இருக்குங்கிறான். ஓஹோ. 2.25 கோடி நம்ம 4.5 கோடி ஓட்ட வந்துட்டு இருக்கா? மொத்தம் 4.5 கோடி ஓட்டம். அப்ப மத்தவெல்லாம் யாரும் இருப்பான்? அது சரி. புரியுதா உங்களுக்கு? அப்ப ஒரு தவறான கணக்கீடு. மொத்த வாக்கு உங்களுக்கு வந்து வாக்காக கூடிய வாக்குகளே, உங்களுக்கு போலிங் ஆகக்கூடிய ஓட்டே 4.5 கோடி 5 கோடி தானே விழுவோம். ஆமா ஆமா. இவன் மொத்தமே என்னட்டு வந்துருங்கிறான், வைக்க போற அடிச்சு முக்கிய போறது மாதிரி. அதாவது உங்களுக்கு என்னன்னு தெரியும், அவங்க எல்லாம் ஒரு கற்பனை உலகத்துல மிதக்கிறான். அவன் லாட்டரி டிக்கெட்டு. நான் இங்க சொல்றேன் பாருங்க, விஜய் அரசியலுக்கு வந்தாச்சு, ஆதவ அர்ஜுனா அந்த அரசியல் ஐக்கிட்டு இருக்காரு. விஜய் வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, திமுக வந்தாலும் சரி, யார் வந்தாலும் லாட்டரி டிக்கெட் விற்கும். தமிழ்நாட்டில் விற்கும். அடுத்த முறை இது உறுதியா நடக்கும், வேணா பாருங்க. ஓஹோ.
இதையெல்லாம் தடுக்கணும்னா நாம் தமிழர் கட்சி வந்தால் தான் தடுக்கும். எவ்வளவு ஒரு பெரிய பாவ செயல் தெரியுமா அந்த லாட்டரி டிக்கெட்டு. பல குடும்பங்களை குடும்பங்களை சந்தியில் நிறுத்தி நாசமாக்கிடும். புரியுது. இளம் பெண்கள் திருமணங்கள், பல திருமணங்கள் நின்று போயிருக்கு. பேரறிஞர் அண்ணாவுக்கு கெட்ட பேரே லாட்டரி டிக்கெட்னால தானே. அதான் லாட்டரி டிக்கெட் விற்றதுனால தான் அவருக்கு ஒரு பெரிய வீழ்ச்சி. ஆல்ரெடி அவர் புகழ் இன்னும் பெருசா போயிருக்கும். ஆமா, இன்னைக்கு சாராய கடை மாதிரி அன்னைக்கு லாட்டரி. ஆமா, அன்னைக்கு சாராய கடை மாதிரி இன்னைக்கு லாட்டரி டிக்கெட். புரியுது. அதை கொண்டாந்து வந்து அவனுடைய அடிப்படை சித்தாந்தம். இப்ப நீங்க வந்து அதுக்கு முந்தியெல்லாம் கூட ரொம்ப தெளிவான மக்களுங்க. இப்ப அதை விட ஊடகத்தை உள்ளங்கையில வச்சிருக்கான். சரி, நம்ம 2 பேரும் பேசிக்கிறத நீங்க செல்போன்ல தள்ளி பார்த்துக்கிட்டே இங்க தஞ்சாவூர்ல உட்காந்து அம்மா வீட்டுல இருந்து இறங்கிடுவான். ஓஹோ. இந்த 1 மணி நேரம் பயணத்துல இந்த நம்ம 2 பேரும் பேசிக்கிறத பார்த்தோம். சரிதான். அந்த அளவு உள்ளங்கையில உலகம் வந்துருக்கிறப்ப எவ்வளவு சிந்திப்பான். புரியுது. எவ்வளவு நுணுக்கமா இருப்பான். புரியுது. விஜயனுடைய வாக்கெல்லாம் வந்து யாரும் நம்மளதெல்லாம் ஒன்றும் சிதைக்க போறது இல்ல. விஜயோட அரசியல் நம்ம கிட்ட நெருங்காது. பெரிய நெருப்பு காலாவையில பற்றி எரியறப்ப சின்னதா தூரும் மழை. அது சரி. கிட்ட வரவே எரிஞ்சு போயிடுது. அது சரி. களத்தில் நிற்கிற போது மக்களுடைய மனநிலை என்னவா இருக்கு ஐயா? வரவேற்பு அதிகமா இருக்கு. நான் போனேன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு நான் போனா வரவேற்பு. சரி. 4 பேர் 5 பேரை தான் போறேன். சரி. நான் வந்து இன்னும் பெரிய இன்னோவா காரு, ஒரு ஸ்கார்பியோ கார் 50 லட்சம் 30 லட்சத்துக்கு கார்லாம் எடுத்துட்டு போகல. சரி. சும்மா எங்களுடைய வழக்கத்துக்கு இல்லாமல் நாங்கள் ஓட்டிட்டு ஒரு 1-2 லட்ச ரூபா போறோம் காரெல்லாம். சரி. அதில் தான் போகிறது. 4 பேர் போகிறோம். மற்ற பையனெல்லாம் இருசக்கர வாகனத்தில் வருவாங்க. நாங்கள் போய் உங்களை சந்திக்கணும்னு வந்தோம். இந்த மாதிரி என்ன வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறாங்க. விவசாயி சின்னம் வழங்கியிருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சா, சீமான் கட்சா, வாங்க வாங்க, நீங்க தாங்க வரணும். மக்கள் தன்னார்வமா பேசுறாங்க. சரி. நான் ஒரு ஊருக்கு நான் போயிட்டு வந்துட்டேன். நேற்று ஒருத்தர் அலைபேசியில பேசுறாரு. அவங்க 4-5 பேரை வந்து ரொம்ப நாகரிகமா பார்த்து எல்லாரையும் பேசிட்டு போனாங்க. இவங்க பாட்டுக்கு போய் ஜீப்ல ஏறிக்கிட்டே போறான், ஜீப்ல ஏறிக்கிட்டே வர்றான். பெரிய இது மாதிரி தேவலாம் நேரடியா வந்து பேசினாரு எல்லாத்தையும் வேட்பாளர். அவர் தலைவர், உங்க தலைவர் சொல்றது நல்ல கருத்துக்களை தான் சொல்லிட்டு இருக்காரு. இந்த முறை சீமானுக்கு வாக்கு செலுத்தி ஆகணுங்கிற மாதிரியான முடிவுல அவங்க பேசுறாங்க. யாரு பேசுறான்னு கேட்டீங்கன்னா எல்லாம் 50 வயசுக்கு மேற்பட்டவங்க. அது நம்மளுக்கு ஒரு பெரிய மாற்றம். அது வரவேற்பு இருக்கு. புரியுது. தஞ்சை தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நீங்க என்ன மாதிரியான வாக்குறுதிகளை கொடுக்கறதா இருக்கீங்க? இங்க தஞ்சாவூர்ல வந்து உங்களுக்கு குடிநீர் பிரச்சனை ரொம்ப மோசம். தஞ்சையிலேயே. ஆமா, காவிரி பாய்ந்து ஓடக்கூடிய தஞ்சையில குடிநீர் பிரச்சனை ரொம்ப தட்டுப்பாடு. சரி. அந்த குடிநீரை வந்து அவங்களுக்கு சரி செஞ்சு கொடுக்கணும். அதன் பிறகு வந்து அவங்களுக்கு இந்த பக்கத்தில் விவசாய நிலங்கள்லாம் நிறையா இருக்கு. சரி. அதெல்லாம் வந்து இந்த முந்திரி ஒரு பகுதியில் முந்திரி. சரி. முந்திரி காடு தான் ஒரு பகுதியில். அந்த முந்திரிகளை வந்து பதப்படுத்தி உயர்தனி சிறப்போட ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்பை அதுக்குன்னு ஒரு சின்ன தொழிற்சாலையை நாங்கள் அமைச்சு அதை செஞ்சு கொடுத்தோம். இந்த பக்கம் கந்தர்வக்கோட்டை வரைக்கும், இந்த பக்கம் இந்த செம்மட்காடு பூரா உள்ள முந்திரி பூரா அங்கேயே நம்ம ஒரு 1000 பேருக்கு மேலே வேலை கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய இது பண்ணுறோம். அதே மாதிரி இந்த நெல்லை வந்து கொள்முதல் செஞ்சு சேமிக்க வச்சிருக்கக்கூடிய கிடங்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் எங்கேயுமே கிடையாது. சரி. தஞ்சாவூருக்கு மேற்க பார்த்தீங்கன்னா இந்த வல்லம் போன்ற பகுதியெல்லாம் நல்ல மேடான இடம், தரிசு நிலங்கள் நிறையா கிடக்கு. சரி. அதெல்லாம் ஒரு பெரிய அந்த கிடங்கு ஒன்று கட்டி தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை 4 மாவட்டத்திலையும் விளையக்கூடிய நெல்லை சேமித்து வைக்கிறதுக்கான இடத்த உருவாக்கலாம். மழையில நனைஞ்சு முளைச்சு போகாம உருவாக்கலாம். அந்த இடத்துலயே அரிசியை நம்ம வந்து அரசே நெல்லை அரிசியாக மாற்றி அதுக்கான பணியாளர்கள் எல்லாம் அமைச்சு இன்னும் இப்ப எல்லாம் இலவச அரிசின்னு கொடுத்துட்டு கடையில கொண்டு வைக்கிற அரிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா 80 ரூபா 100 ரூபான்னு விற்கிறாங்க. அதை விட நம்ம குறைவா 20 ரூபா 25 ரூபாய்க்கு இந்த அரிசியை கொடுக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் செய்யலாம். அது செய்யலாம். அப்புறம் விவசாய தொழில்நுட்பங்களுக்கு வந்து நல்ல கல்வி நிலையங்கள் கிடையாது, விவசாயத்தை சார்ந்த கல்வி. சரி. தஞ்சையில் அதுக்கு என்ன ஒரு கல்லூரி ஒன்று நிறுவி சரி அதுக்கு ஒன்று செய்யலாம். சரி. இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் இருக்கு. ஐயா, அண்ணன் சீமான் அவர்களை இவர் வந்து ஆடு மாடோட வந்து பேசுறாரு, இவர் வந்து மலைகளோட பேசுறாரு, காட்டோட பேசுறாரு, தண்ணீருக்கு போய் மாநாடு போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பொது வெளியில் நிறைய விமர்சனங்களை வைக்கிறாங்க, குற்றச்சாட்டுகளை முன் வைக்கிறாங்க. இது சாதாரண எளிய கிராமப்புற மக்கள் மத்தியில் எதிரொலிக்குது ஐயா. எனக்கு விமர்சிக்கிறவன் வந்து தேவையில்லாத விமர்சனம், அதை முட்டாள்தனமாக விமர்சிக்கிறான். இந்த நாடு வந்து மண்ணையும் மலையையும் மழையையும்
வான்மழை. வான்மழையையும் ம். மாடையும் வணங்கினாங்க கடவுளை. ஓஹோ. ம். மரத்தை கடவுளா வணங்கினாங்க. ஆ ஆ ஆ. ஒரு உதயம் இருந்துச்சு அது முனியாண்டவன்பான், ம். அரச மரம் இருந்துச்சுன்னா அது ஐயனாரும்பான், இது மதுரை வீரன் அந்த மரத்தில் இருக்கும்பான். மரத்துக்கு மரம் வேல் ஊற்றி பாதுகாத்தான். ம். அதாவது மக்கள் நம்ம நாட்டு மக்கள் எல்லா உயிர்களிடத்திலும் பேரன்பு கொண்டவர்களா இருந்தான் தமிழர்கள். தமிழர்கள். அதாவது நீங்க கதிரை நாத்து நடப்புறோம்ல, ம். நாத்து நட்டுட்டு வரேன்னு சொல்ல மாட்டாங்க, ம். விதை விட்டுட்டு வரேன்னு சொல்ல மாட்டாங்க. விதை முகூர்த்தம். நீங்க ஒரு பொண்ணுக்கு சடங்கு சுத்தி திருமணம் பண்றான் பாருங்க, அதை தான் முகூர்த்தம்னு சொல்லுவான். ஆமா. விதை முகூர்த்தம், ம். நடவு முகூர்த்தம், ம். அறுவடை முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. ஓஹோ. இந்த முகூர்த்தம்ங்கிறது நல்ல தமிழ் சொல். அப்படி இது சமஸ்கிருத சொல்லுன்னு நினைச்சிடாதீங்க. ஆ. மூ கூ இரு இத்தயும் முகூர்த்தம் என்பது நல்ல தமிழ் சொல். சரி. அதை எல்லாமே தன்மயப்படுத்திக்கிட்டாங்க அவங்க சமஸ்கிருதம். இந்த சமஸ்கிருதத்துல அது மாதிரி கிடையாது. இது நல்ல முகூர்த்தம். முகூர்த்தம் வேள்விச்சருக்கம்னு சொல்லுவான் ம். மகாபாரதத்துல. ம். வெள்ளிப்புத்தூர் ஆழ்வார். வெள்ளிப்புத்தூர் ஆழ்வார்னு உடனே நீங்க ஐயங்கார் நினைக்க கூடாது. ம். இப்போ வன்னியர்கள்லாம் இருக்காங்களே, படையாச்சியார்கள், ம். அவர்கள ஆழ்வார்கள்னு ஒரு பட்ட பேர் உண்டு அவங்கள. சரி. அந்த வெள்ளிப்புத்தூர் ஆழ்வார் மகாபாரதம் எழுதினார். மக்கபாகை வரபதி ஆட்கொண்டான்கிறவன்ட்ட ம். அவன் கூப்பிட்டு எழுத சொன்னான். சரி. அதுல சொல்லுவான், முகூர்த்தம் வேள்விச்சருக்கும். போர் போர் செய்யறத போய் போர் செய்யறதுக்கு முன்னாடி பலியிடுறாங்க பாருங்க, அது போர் முகூர்த்தம்னா. ம். போர் செய்யறதுக்கு முன்னாடி பலியிடுறத போர் முகூர்த்தம். இந்த மாதிரி எல்லாவற்றையும் முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. சரி. சாதாரணமா அந்த அளவுக்கு என்ன, அவன் தன்னை விட தன்னுடைய முன்னோர்கள் அவர்களை வழிபட்டவன், அவர்களை கடவுளாக உருமாற்றி வழிபட்டுக்கிட்டு இருக்கான் தமிழர்கள். அப்போ அதை இறை ஆற்றலா இறை சக்தியா உணர்றான். தண்ணி பட்டு ஒரு விதை முளைத்து வெளில வருது பாருங்க, ஆமா, அது கடவுளுடைய சொத்து, அந்த கடவுள் வழங்குகின்ற உணவுன்னு கருதுறான். ஓஹோ. மாட்டை அப்படிதாங்க பார்த்தான், ஆட்டை அப்படிதான் பார்த்தான். புரியுதா உங்களுக்கு? இவங்கிட்ட போய் பிரச்சாரம்லாம் ஒன்றும் செல்லுபடியாகாது. இப்போ பிராணிகள் இருக்குன்னா கேடு இல்லாத செல்வம், கேடில் வெளிச்செல்வம். ஒரு மனிதனுக்கு கேடு இல்லாத செல்வம் கல்வி. மாடல்ல மற்றையவை. நல்லா புரிஞ்சுக்கணும். கேடில் கேடு இல்லாத வெளிச்செல்வம், வளரக்கூடிய செல்வம் கல்வி. மாடல்ல மற்றையவை அப்படின்னு ஒரு குறள் உண்டு. அது உங்க ஐயா சொன்னதுக்கு பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறான். மாடு என்ற 2 எழுத்து சொல்லுக்கு செல்வம் என்று ஒரு பொருள். செல்வம் என்று ஒரு பொருள். 52 வகையான பொருள்ல செல்வம் என்பது ஒரு பொருள். மாடு என்கிற ஒரு சொல்லுக்கு 52 வகையான பொருள் இருக்கு. 52 வகையான பொருள் இருக்கு. மாடுனா விலங்கு, மாடுனா செல்வம். சரி, ஏன் இந்த மாடு என்று செல்வத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லை, நான் இதுக்கு தான் வரேன், செல்வத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லை ஏன் இந்த மிருகத்துக்கு வைக்கணும்? அதானே, அதுவே அவனுக்கு செல்வமா இருக்கிறதுனால. ஏன் அப்ப அது பால் கறப்பது, அது சாணம் இடுவது, கோன்னா மாடு, அது இடக்கூடிய கோநீர், அந்த கோமயம் இருக்கு பாருங்க, அந்த நீர், இது எல்லாம் என்ன பண்ணுது? அந்த பூமி இருக்கு பாருங்க, நம்ம உடம்புக்கு எப்படி பி காம்ப்ளெக்ஸ், B12, விட்டமின் டேப்லெட் சாப்பிடறான்ல இன்னைக்கு, இது பூரா இந்த மண்ணுக்கு விட்டமினா கிடைக்குது. ஓஹோ. அங்கதச்சத்துக்களா உருமாத்தி கொடுக்குது. ஓகே. அதுதான் பஞ்சகவியான்னு சொல்லி அமிர்தம்னு சொல்லி வயிற்றுக்கெல்லாம் அடிக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு மாடு அவன் நிலத்தை வளப்படுத்துது, அதன் பிறகு பால் கொடுத்து அவன் பிள்ளைய அவன் குடும்பத்தை வளப்படுத்துது, அவன் குலத்தை வளப்படுத்துது, கன்று போடுது, அவன் தலைமுறையை வளப்படுத்துது. இப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகள்னு ஒருத்தர், 4 நாயன்மார்கள்ல 63 நாயன்மார்ல ஒருத்தர் அவரு. இந்த 4 சமயக்குறவர்கள் அவர் ஒருத்தர். சரி. சாமிகிட்ட போறார். விற்றுக்கொள்வீர் ஒத்தி அல்லேன் விரும்பி உமக்கு ஆட்பட்டேன். தேவாரம் நான் சொல்றது. என்னை நீங்க வித்துக்கலாம், ஒத்தி இல்ல. ஒரு நிலத்தை ஒத்தி பிடிச்சீங்கன்னா விற்க முடியாது. ஆமா. ஒரு மாடு வளர்த்தீங்கன்னா வித்துக்கலாம். ஒரு பொண்ணுக்கு சடங்கு சுத்தணும், 2 மாட்டை கொண்டு வித்து விட்டு சடங்கு செய்வான். ஆமா. விற்றுக்கொள்வீர் ஒத்தி அல்லேன்
விரும்பி உமக்கு ஆட்பட்டேன்னு எதை சொல்றாரு, இந்த மாடு பிராணிகளை வளர்க்குறோம் பாருங்க, ஆமா. அது மாதிரி நான் உங்களுக்கு ஒரு பிராணி மாதிரி சாமி, நீங்க என்ன வித்துக்கிறதுனா வித்துக்கலாங்கிறார். ஓஹோ ஓஹோ. புரியுதா உங்களுக்கு? ஆ. அப்ப இந்த மாடு என்ன பண்ணுது, அவன் குடும்பத்தை வளர்ப்பதோடு இல்லாமல் அவனுடைய தேவையான நேரங்களுக்கெல்லாம் அவனுக்கு வந்து பெரிய பொருளாதாரத்தின் பக்கபலமா இருக்கு. ஓஹோ. இன்னைக்கு வேணா இங்க 10 கட்டணம் இருக்கு, இங்க அங்க அத்தனை கம்பெனி இருக்குன்னு இன்னைக்கு சொல்லலாம். ஒரு காலத்துல ஆடுன்னா 1000 ஆடு, மாடுன்னா 1000 மாடு. பொண்ணு எப்படி கொடுப்பான் தெரியுமா? 50 வருஷத்துக்கு முந்தி தஞ்சாவூர் மாவட்டத்துல வைக்க போற பார்த்துட்டு தான் பொண்ணு கொடுப்பான். அடேங்கப்பா. 4-5 வழி வைக்க போற கிடக்க. அப்ப மாடு நிறைய இருக்கும். அது சரி. மாட்டுல எப்படி பால் கறக்குது, ஆட்டுல எப்படி பால் கறக்குதுன்னு தெரியாதவங்களாம் இதை பத்தி பேசிட்டு இருக்கான். அப்ப கூப்பிட்டு கேளுங்க, டீப்போ சொல்லி விட்டு உருவனவர்கள்லாம் இருக்கான். அப்ப மாடு இருக்குல்ல, ஆட்டுல எப்படி பால் கறக்குன்னு கேளுங்க. அது சரி. ஆட்டுக்கு வந்து ஓரம் பக்கவாட்டில் உட்காந்து கறக்கக்கூடாது, அந்த கால் தூக்கி மடியில போட்டுக்கணும். போட்டு 2 கம்பு தானே அதுக்கு, அப்படியே பின்னாடி கறக்கணும். கறக்கிறப்ப அதுல புழுக்க போட்டுரும், அந்த பாலுக்குள்ளே உளுந்துரும். ஒரு ஏனத்தை வச்சு கறக்க எல்லாம் புழுக்க. அதான் தேவாரத்தை சொன்னா, பிழுக்கை வாரியும் பால் கொள்வர். அதுல இருக்க புழுக்கையை வாரி போட்டுட்டு அந்த பாலை எடுத்துக்குவான். பிழுக்கை வாரியும் பால் கொள்வர். இது அவங்களுக்கு அந்த மாதிரி பிராணிகள்னா இது என்ன குடும்பத்துல ஒண்ணுங்க அது. அது சரி. குடும்பத்துல என்ன, இப்போ பெண்ணை எப்படி திருமணம் பண்ணிட்டான் தெரியுமா? ஒரு மாடு வளர்த்து அந்த மாட்டை அடக்கணும், அடக்கினாதான் 1000 குளத்துல திருமணம். அதே மாதிரி நீங்க முல்லை நிலத்துல இதுன்னா குறிஞ்சி நிலத்துல புளிய அடக்கணும். புரியுது புரியுது. இப்போ இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு திருமண வரம்பு இருக்குல்ல. புரியுது புரியுது. அதெல்லாம் ரொம்ப மாடு என்பது இல்லத்தோடு சேர்ந்தது. அதை பத்தி இவங்க பேசுறப்ப ஒன்றும் புரியாம சொன்னா அவனை தான் மக்கள் முட்டாள் நினைக்கும். புரியுது புரியுது. பொதுவாகவே வந்து நாம் தமிழர் கட்சியினர் பேசுறதே புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவங்க மேல வைக்கிறாங்களே. நாம் தமிழர் கட்சியினர் பேசுறது புரியுதுன்னா விளங்க வேலை. உங்களுக்கு புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லைங்க, புரியாதவங்கள்ட்ட நாங்கள் போய் புரிய வைக்கிறோம். அதனால ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கும் மக்களுக்கு. இப்போ திமுக உங்களுக்கு காசு கொடுத்து உங்கள் ஓட்டை வாங்குதுன்னு நம்ம சொல்கிறோம், அது அவங்களுக்கு புரியாது தான். நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய காசை இப்போ இந்த கட்சிக்காரன் வந்து கெடுக்கிறானுவோ அப்படிதான் சொல்லுவாங்க. சரி சரி. 3000 ரூபா இப்போ கொடுத்துருக்குறாங்க பொங்கலுக்கு, இதை வாங்காதீங்கன்னு சொல்லக்கூடாதுல்ல நம்ம. அது எப்படி சொல்ல முடியும்? ஓட்டுக்கு கொடுக்கல. அது சரி, அதை வாங்காதீங்கன்னு சொல்லக்கூடாதுல்ல. இப்போ அவங்களுக்கு பலன் சேருது. ஆனால் இன்னைக்கு அவங்க வீட்டு பேரப்பிள்ளை என்ன சொல்லுது தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி உன் பேரில் 2.5 லட்ச ரூபா கடன் வச்சிருந்தாரு, இப்போ ஸ்டாலின் வந்து 6 லட்ச ரூபா ஆயிட்டது. ஒரு குடும்ப அட்டைக்கு 6 லட்ச ரூபா கடன் இருக்கு. புரியுது புரியுது. இப்போ யார் சொல்றான்? சூரியனுக்கும் ரெட்டலைக்கும் ஓட்டு போட்ட அந்த கிழவங்க 2 பேர் இருக்கிறாங்க பாருங்க, கிழவனும் கிழவிக்கு வந்து பேரப்பிள்ளை சொல்லுது. ஓஹோ, என்னடா அப்படி சொல்ற? இந்த மாதிரி சீமான் சொல்றாரு, இந்த மாதிரி களஞ்சியம் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு சொல்றாருன்னு பேச்சாளர்லாம் எடுத்து காட்டுதில்ல. சரி சரி. அப்ப அந்த அப்பதான் அவன் என்ன, அவனுக்கு ரேடியோவை கண்டுபிடிச்சது அண்ணாதுரைன்னு சொன்னோன்னு நீங்க என்ன பண்ணுவீங்க? ரேடியோ யாருன்னு கண்டுபிடிச்சா அண்ணாதுரையும் கருணாநிதியும் சேர்ந்து கண்டுபிடிச்சாங்கம்மா. அவனை போய் நம்ம திருத்துறது கஷ்டம் தான். அது சரி. அவனுக்கு நாம பேசுறது புரியாதுதான். புரியுது புரியுது. தஞ்சை மாவட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காவிரி நதிநீர் சிக்கலை தவிர்க்கவே முடியாது. தஞ்சையில் வந்து முப்போகம் விளைந்த பூமி இன்னைக்கு ஒரு போகத்துக்கே தடுமாறிட்டு நிற்கிது. நீங்கள் தஞ்சை சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் ஆனால் என்ன செய்வீங்க ஐயா? இது ஒரு வேட்பாளராக தான் போய் வெற்றி பெற்று தஞ்சாவூர் சட்டமன்ற உறுப்பினராக போய் ஒரு ஆளாலாம் அதை ஒன்றும் பண்ண முடியாது. சரி, தமிழ்நாடு அரசே எங்கள்கிட்ட வரணும். ஓஹோ, அது வருகின்ற காலத்தில் தீர்வு ஏற்படும். செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக மாறுகின்ற பொழுது இந்த எங்களுக்கு காவிரி தண்ணீரை வேண்டாம், நாங்கள் இடையில தண்ணீரை இந்த மழை நீரை தேக்கி விவசாயம் செய்வது. இப்போ நீங்கள் எத்தனை முறை நீங்கள் போராட்டம் பண்ணீங்கனாலும் மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசாக இருந்தாலும் காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் அது கன்னடர்களுக்கு ஆதரவாக பேசுமே தவிர காவிரி பிரச்சனையில் ஒருபோதும் தமிழர்களுக்கு ஆதரவாக பேசாது. சரிதான். அதை அதிமுகவும் தட்டி கேட்காது, திமுகவும் தட்டி கேட்காது. உங்களுக்கு தான் இலவச மின்சாரம் கொடுத்துருக்கோம்ல, ஏன் தண்ணிக்கு நீங்க போராடுறீங்கன்னு ஒரே கேள்வி கேட்டு முடிச்சிருவோம். ஏன்னா அவனுக்கு அவன் காலத்தை வந்து காலத்தை கழித்து கடந்து போற ஆட்சி தலைவர்கள் அவங்கெல்லாம். நம்ம காலத்தால் நிலைநிறுத்தப்படக்கூடிய செயலை செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பு நம்மள்ட்ட இருக்கு. சரி, அதனால நம்ம தான் சரியாகும்.
மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டம் தஞ்சையை வந்து சிதைச்சிருச்சு, அழிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு பெரும் குற்றச்சாட்டு இருக்கு. இந்த சவாலை எப்படி எதிர்கொள்வீங்க? அந்த தஞ்சாவூரில் வந்து ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாகவே இது இருக்கு. நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கையிலேயே அந்த இதில் அந்த ஓஎன்ஜிசி குழாய் எரியும். அப்பையிலேருந்தே இது அப்போல்லாம் என்னென்னு எங்களுக்கெல்லாம் தெரியாது. அப்போ இருந்தவங்களுக்கு இது ஏதோ மண்ணெண்ணெய் எடுக்க போகிறான், டீசல் எடுக்க போகிறான், பெட்ரோல் எடுக்க போகிறான், இந்த பகுதியில் நிறைய பேருக்கு வேலை கிடைக்க போகுது அப்படி இப்படிலாம் நினச்சி நிலம்லாம் கொடுத்தாங்க. சரி, கொடுத்தாலும் அது வந்து ஒரு பெரிய வளர்ச்சியான திட்டம் இல்லைங்கிறது மக்களுக்கு தெரியுது. சரி. இப்போ அவன் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊரில் இடிச்சு போன கோயில், சின்ன சின்ன பிடாரி கோயில், முனீஸ்வரன் கோயில், ஐயனார் கோயில், இதெல்லாம் அவன் கட்டி கொடுக்குறான். சரி. சின்ன சின்னதாக தெருவுக்கு தெருவு குடிநீர் தொட்டி வச்சிருக்கிறான். அவன் மேல்நிலை நீர்த்தக்க தொட்டி கட்டி கொடுக்குறான். ஓஎன்ஜிசின்னு போட்டு எல்லாத்துக்கும் போர்டு போட்டு இந்த அந்த அவனுடைய பலகையை வச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு அவன் என்னமோ பெரிய சமுதாய பணி செய்கிறது மாதிரி அங்கே இயங்கிக்கிட்டு இருக்கான். சரி. அந்த பகுதி பூராவும் இதை வந்து அப்புறப்படுத்தணும்னு சொன்னீங்கன்னா மத்திய மாநில அரசுகள் தான் அதை முனைந்து செயல்பட்டு இருக்கணும். ஒரு மாவட்டத்தினுடைய மக்கள் போராட்டத்தை கண்டு இந்த அரசு இதுக்கு செவிசாய்க்கிறதா தெரியல. புரியுது. அப்போ நம்ம ஒரு அரசு அமையணும். நாம் தமிழர் கட்சியுடைய அரசு அமைந்தால் அதுக்கு தீர்வு. ஐயா, தேர்தல் களத்தில் உறுதியாக வந்து திமுகவும் காசு கொடுக்கும், அண்ணா திமுகவும் காசு கொடுக்கும். நீங்கள் என்ன நம்புறீங்க? அவங்க 2 கட்சிகளும் கொடுக்குற காசை வாங்கி கொண்டு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? 100% நம்புறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இவன் 2 பேரையும் முன்னாடி ஒழிக்கணும் அப்படிங்கிற முடிவு மக்கள்கிட்ட இருக்கு. சரி. அது யாரை கொண்டாந்து வைக்கிறதுன்னு ஒரு இது இருக்குல்ல, சந்தேகம் இருக்கு. 3வது யாரை கொண்டாந்து யாரை தலைவராக தேர்வு செய்யறது மக்கள்கிட்ட ஒரு சிந்தனை இருக்கும்ல. அந்த சிந்தனைக்கு ஏற்ற தலைவனா இன்றைக்கு செந்தமிழன் சீமான் அவர்கள் இருக்கிறாங்க. ஓஹோ. ஒரு முதலமைச்சருக்குள்ள அனைத்து தகுதியும் உள்ள தலைவனா, ஒரு மாநிலத்தை கட்டி ஆளுகின்ற மன வலிமை மிக்க தலைவனா இவங்க இருக்காங்க. மத்திய அரசுகிட்ட அடிபணியல, தேசிய கட்சிகள்கிட்ட அடிபணியல, மாநில கட்சிகள்கிட்ட அடிபணியல. நான் என் மக்கள் பேசுகின்ற மொழி, என் மக்கள் வாழ்கின்ற நிலம், அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே நிற்கிறாங்க. சரிதான். அப்போ அது வந்து நம்மள ஒரு ஆள் இப்படி உருவாகி வந்திருக்கிறது நம்மளுக்கு சிறப்பு அப்படின்னு மக்கள் மத்தியில் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் எடுப்பட்டு போய் நம்மள்கிட்ட அதை பற்றி பேசுகிறாங்க. நம்ம தலைவர் மாதிரி ஒரு ஆள்லாம் வர்றதுக்கு கஷ்டம்யா, அவர் ஆதரிக்கணும் இந்த வாட்டி அப்படின்னு அந்த எண்ணத்தை இருந்தாலும் தான் ஆடவில்லை என்றாலும் தசை ஆடுன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம், அந்த உணர்வு ஒன்று இருக்குல்ல, அதன்படி நம்மளுக்கு வாக்கு செலுத்துவதற்கு 100% வாய்ப்புகள் இருக்கு. நாம் தமிழர் கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதல்ல மெழுகுவர்த்தி சின்னம், அதுக்கப்புறம் வந்து கரும்பு விவசாயி சின்னம், அதுக்கப்புறம் திரும்ப வந்து மைக்கு சின்னம், இப்போ திரும்ப விவசாய சின்னம்னு வந்திருக்கு. மக்களுக்கு வந்து ஒரு குழப்பம் ஏற்படுத்தாதா? இப்போ கரும்பு விவசாய சின்னத்தையும் இன்னொரு கட்சிக்கு கொடுக்க போகிறாங்க. இத்தனை நாள் கரும்பு விவசாயி சின்னம், இந்த கை கட்டிட்டு 2 கரும்போடு இருக்கிறது நாம் தமிழர் கட்சி சின்னம்னு நீங்கள் மக்கள்கிட்ட எடுத்துக்கிட்டு போனீங்க. இப்போ ஏர் உழவனை வந்து நீங்கள் விவசாயி அப்படின்னு நீங்கள் காட்டுறீங்க. மக்கள் குழம்பி போயிட மாட்டாங்களா? மக்கள் வந்து காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து இங்கே போட்டிட்டுச்சு. எம்ஜிஆர் சட்டமன்றத்துக்கு போட்டிட்டார். சரி. திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி போட்டு ஜெயிச்சதில் பாராளுமன்ற உறுப்பினர்களில் பெருவாரியான உறுப்பினர்கள் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஜெயிச்சிச்சு. சரி. 2 பேர் தான் அதிமுகவுக்கு ஜெயிச்சாங்களாம். சரி. சட்டமன்றத்துக்கு வர்றப்ப காங்கிரஸும் திமுகவும் சுத்தமாக படுதோல்வி, அதிமுக ஜெயிச்சிருது. ஓஹோஹோ. இப்போ ஒரு தேர்தல் முன்னாடி 1 மாதத்துக்கு முந்தைய ஒரு தேர்தல், 2 மாதத்துக்கு அப்புறம் ஒரு தேர்தல். இந்த தேர்தலில் இவ்வளோ விழிப்புணர்வோட மக்கள் இருக்காங்க, வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க. 2019ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல், நான் தஞ்சாவூர் பாராளுமன்றத்துக்கு போட்டிடுறேன். சரி. எனக்கு விவரம் தெரிஞ்சு ஆட்டோங்கிற ஒரு சின்னம் பாராளுமன்றத்துக்கு வந்ததே கிடையாது. சரி. அது பட்டுக்கோட்டை நடராஜன் ஒரு பெரிய பண்ணையார் ஒருத்தர், அவர் போட்டிட்டார் தமிழ் மாநில காங்கிரஸ். அவருக்கு 2.5 லட்சம் ஓட்டு வந்துச்சு அதிமுக கூட்டணி. ஆட்டோ சின்னத்தில் ஆட்டோ சின்னம் அதிமுக கூட்டணின்னு தெரிஞ்சுதானே மக்கள் ஓட்டு போடுது. அது சரி. டிடி தினகரனுக்கு 1 லட்சம் ஓட்டு விழுது, எங்களுக்கு 60,000 ஓட்டு விழுது.
அப்போ உங்களுக்கு சின்னங்கள் வந்து நீங்கள் நம்ம நினைக்கிறது மாதிரியெல்லாம் கிடையாது. சைக்கிளுங்கிற ஒரு சின்னம். மூப்பனார் 7 நாள்லே 20 சீட்டு எம்பி சீட்டு 40 சீட்டு எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சார்ல. அது சரி, அது சரி. அதெல்லாம் கிடையாது. தலைவர்களுடைய சித்தாந்தம், தலைவருடைய தத்துவம், ம் அவங்களுடைய கொள்கை, ம் வாக்குறுதிகள், ம் இதெல்லாம் வச்சு தான் மக்கள் வாக்கு செலுத்துவாங்க. மக்கள் ரொம்ப தெளிவானவங்க. சரிதான். அதெல்லாம் மக்களை ஏமாற்ற முடியாது. புரியுது புரியுது. ரொம்ப நல்ல மக்கள் நம்ம மக்கள். சரி, தஞ்சை தொகுதி வாக்காளர்களுக்கு நீங்கள் விடுக்கிற செய்தி என்ன ஐயா? தஞ்சாவூர் வளமாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். ம் இந்த கல்வி நிலையங்கள்லாம் ஒரு பெரிய கல்வி நிலையங்கள் மாலை நேரங்களில் விடுது பாருங்க. ம் பெரிய தஞ்சாவூரை விட்டு வெளியில் வந்தால் போதும்னு இருக்கும். ம் அவ்வளவு கல்வி நிறுவனங்கள் உள்ள இருக்கு. சரி. முறையான சாலை வசதி கிடையாது. சரி. அந்த சாலை வசதி, அதே மாதிரி கழிவு நீர்கள் முறையாக போகிறதுக்கான வசதி கிடையாது. ம் நீங்கள் பகல்லே ஆளை தூக்கிட்டு போயிடும் கொசு. ம் அவ்வளோ கொசு தஞ்சாவூரில் இருக்குது. சரி. மாநகராட்சியினுடைய செயல்பாடு அத்தனையும் ரொம்ப பரிதாபத்திற்குரிய நிலையில் இருக்கு. மக்களுடைய அதே மாதிரி வணிகர்களுக்கு மாநகராட்சி விதிக்கக்கூடிய வரி ம் ஒரு அதிகப்படியாக, அதே இருப்பிடங்கள், ம் அவங்க வசிக்கிற வீடு, ஒரு அதுக்கெல்லாம் இது விதிக்கக்கூடிய வரி, ம் இவைகளால் மக்கள் ரொம்ப தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப அவதி. சரி. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் இருப்பார், அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் தான் மேயர். ம் 2 பேரும் அதை பேசி ஒன்றும் தீர்வு பண்ண மாட்டாங்க. சரி. இவர் ஏன்னா அது மாநகராட்சி பொறுப்பும்பார், ம் எனக்கு தெரியாதும்பார். இவர் சட்டமன்ற உறுப்பினர்னு எனக்கு தெரியாதும்பார். ம் இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்ம எதுவாக இருந்தாலும், மாநகராட்சியாக இருந்தாலும், பேரூராட்சியாக இருந்தாலும், ஊராட்சியாக இருந்தாலும், சட்டமன்றத்துக்கு உறுப்பினருக்குன்னு ஒரு உரிமை இருக்குல்ல. ம் ம் அந்த உரிமையின் அடிப்படையில் மக்களுக்கு செய்ய வேண்டிய செயல் நிறையா இருக்குது. சரி. அதெல்லாம் ஒரு நூலகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இது தஞ்சாவூர் நூலகம் உலக புகழ் பெற்ற நூலகம். ஆமாம். சரஸ்வதி மகால் நூலகம், ம் தஞ்சாவூர் பெரிய கோயில், அதை வந்து சுற்றுலாத்தல மாதிரியே வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரிதான் சார். அது பெரிய வரலாற்று சிறப்பு மிகுந்த இடத்த வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக சொருக்கக்கூடாது. புரியுது. அதனுடைய பெருமை என்னன்னா, அதனுடைய தொன்மையும் அதனுடைய பெருமையும் நம்ம எடுத்து வெளியிலேருந்து வரவங்களுக்கு கொடுக்கணும். ம் ஒரு நூல் வடிவத்தில் கொடுக்கலாம், ஒரு இதெல்லாம் செய்யலாம். அங்கே வந்து சில அந்த தஞ்சாவூர் தட்டு ம் உலக புகழ் பெற்றது, தலையாட்டி பொம்மை, ம் இவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் இது பண்ணு புவிசார் குறியீடு கொடுத்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக அவங்களுக்கு ஒரு மாத ஊதியத்தின்படி அதை செய்யலாம். ம் அதெல்லாம் ஒன்றும் செய்யலை யாரும். ம் உங்களுக்கு அதை மாதிரி நிறைய செய்யலாம். புரியுது. தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற செய்தி என்னையா? தஞ்சாவூரில் நிறைய பள்ளிக்கூடங்கள் நிறையா இருக்குது, ம் கல்லூரிகள் நிறையா இருக்குது. ம் பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் பெற்றோர்களுக்கு பெரிய அடி வயிற்றுல நெருப்ப கட்டினதுன்னு சொல்லுவாங்களா அந்த காலத்தில். ஆமாம். அந்த மாதிரி ஒரு அச்சம் இருக்குது. சரி. கல்லூரிக்கு போயிட்டு மாணவர்கள் வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் பெற்றோர்களுக்கு அவ்வளோ பெரிய அச்சம் இருக்குது. சரி. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கஞ்சா பொருட்கள் அதிகமாக புழங்க ஆரம்பிச்சிட்டு. போதைப் பொருட்கள் கஞ்சா, அபின், ம் அதில் இந்த ஐஸில் வச்சு முட்டாயில் வச்சு கொடுக்குறது மாதிரியான போதைப் பொருட்களும் நிறையா புழங்குது. அடடா. இது அரசு வந்து கண்டிக்க வேண்டிய அரசு இது கண்டுகொள்ளாமல் வணிகமாகவே விட்டுட்டு, அதுவே வியாபாரம் செய்யறது மாதிரி, அரசே செய்யறது மாதிரி தான் நம்ம சொல்லணும். அது அரசு தான் செய்யுதுன்னு சொல்ல முடியாது. அரசே செய்யறது. அரசு இதுக்கு ஒரு காரணம் தடுக்க வேண்டிய அரசு அதை தடுக்கல. அது சரி. அப்ப அது அரசு தானே காரணம். அப்புறம் அரசு தான் உங்களுக்கு இது சரக்கு டாஸ்மார்க், அதனுடைய பொருளாதாரத்தை தான் அரசு இயங்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஒரு தஞ்சாவூர்ல பொங்கல் அன்னைக்கு, போகியல் அன்னைக்கு அந்த கரும்பு, வாழைத்தாறு, மஞ்சள் இஞ்செல்லாம் கொத்தெல்லாம் மாதிரி போட்டு விற்பாங்க. அப்போ ஒருத்தர் தடுமாறி வர்றாரு. வர்றவரை யாரை போட்டாலும் 5 ரூபா கூட 10 ரூபா ஒன்று காசு வாங்குறாரு. அங்கே ஒரு அம்மா நிற்கிது. அந்த அம்மாட்ட போய் கேட்குறப்ப ஏப்பா இந்த ஆளை பார்க்கல, அது பார்த்தா அது அவருடைய மனைவியாக இருக்காங்க. ஓஹோ. அந்த அம்மா ஓன்னு தலையில் அடிச்சுட்டு அழுகுறாங்க. ஓ பாவி, இப்படி குடிச்சிட்டு கண்ணு முன்ன தெரியாமல் என்கிட்டே வந்து நீ பிச்சை எடுக்கிறியே, இதுக்குதான் நீ எனக்கு தாலி கட்டினியான்னு சொல்லி அந்த பெண் அழுகுது. அப்போ அந்த ஒரு வாழ்வியல்ல கணவன் எவ்வளவு உயர்வாக மதிக்க வேண்டியவங்க அவங்க. ஆமாம். அந்த ஒரு கடை வீதியில் வந்து நிற்கல, அந்த கல்லானாலும் கலவன், புல்லானாலும் புருஷனுங்கிறன்னு சொல்லுவது நம்ம பழமொழி உண்டு. அவங்க மனம் அந்த அளவுக்கு நொந்து போகுது. பல குடும்பங்களிலே பெண்கள் விதவைகளாக இருக்கின்றார்கள்னு சொல்லி கனிமொழி கூட பேசினாங்க, எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி காலத்தில். இவங்க காலத்தில்
இந்த திமுக காலத்தில் அவ்வளோது சரக்கு, அவ்வளோ சாராயம் ஆறாக ஓடி கடை வீதி வீதியாக விற்கிது. நீங்கள் ஒரு நாள் தஞ்சாவூர்னு நினைக்காதீங்க, இங்கேருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்காக போகிறோம். ஒரு நாள் திருச்சி தாண்டி மணப்பாறைகிட்ட இது வெள்ளை கோயில நம்ம ஒரு ஊர், அந்த ஊருக்கிட்ட காலையில் ஒரு 6 மணி இருக்கும். ஒரு 10 ரூபா பாட்டில் தண்ணி பாட்டில் வாங்கணும், ஒரு 10 ரூபா தண்ணி பாட்டில் கொடுங்கன்னு சொன்னால் அவன் என்ன பண்ணால் ஒரு கப்பு ஒரு மிச்சர் பேட்டு கொடுக்கலாம். ஓஹோ. திருவாரூருக்கு அந்த மாதிரி ஒரு வாட்டி காலையில் 6 மணிக்கு போய் தண்ணி பாட்டில் 10 ரூபா பாட்டில்னா ஒரு கப்பு மிச்சர் பாட்டில் மிச்சர் பேட்டு கொடுக்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா காலையில் 6 மணிக்கே டாஸ்மார்க் வாங்கி சரக்கு வாங்கி சாப்பிட்றாங்க. ஓஹோ. எழுந்திருச்ச உடனே குடிக்கக்கூடிய குடிகாரர்களாக இந்த நாட்டு மக்களை உருவாக்கிய பெருமை திமுகவை சேரும். இந்த சாராயத்தை முற்றும் முதலுமாக தமிழகம் முழுவதும் ஒழித்து சாராயம் இல்லாத ஒரு தூய்மையான நாடாக இந்த நாட்டை உருவாக்கி இந்த மக்களுக்கு நாங்கள் வழங்குவோம். அது தஞ்சாவூருக்கும், அது இந்த தஞ்சாவூர் தொகுதியில் இது இவ்வளவு சிறப்பற்ற ஒரு செயலாக இருக்கிறத இந்த குடிபோதையில் இருக்க ரொம்ப பேர் இதெல்லாம் வாயால சொல்ல முடியாத அளவுக்கு கொடுமையாக இருக்கிறாங்க. அதை இந்த சாராய கடைகளை அகற்றி ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவோம். சரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா மின்சார கட்டணம் அபரிமிதமான கட்டணம். அந்த கட்டணத்தில் மின்சார கட்டணத்தை குறைக்கிறோம்னுலாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் அவங்க ஒன்றும் குறைக்கலை. அது மின்சார கட்டணத்தை விலை மக்களுக்கு ஏற்ற வகையில் அதை கொண்டாந்து. அதே மாதிரி தடையில்லாத மின்சாரம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல 4 நாள் மின்சாரம் இருக்கும், ஒரு நாள் மின்சாரமே சுத்தமாக இல்லாமல் இருக்கும், நகரம் முழுவதுமே இல்லாமல் இருக்கும். ஓஹோ. அந்த மாதிரி தடையில்லாத ஒரு மின்சாரத்தை வழங்கவும், தூய்மையான குடிநீரை வழங்கவும், அதுக்கு மேலே மருத்துவ கழிவுகள் தஞ்சாவூரில் எல்லா தஞ்சாவூருடைய எல்லா பகுதியிலையும் மருத்துவ கழிவு இருக்கும். நீங்கள் இந்த சரபோஜி காலேஜ்னு ஒன்று இருக்குது, பக்கத்தில் இந்த பாரத் காலேஜ் இருக்குது. இந்த கல்லூரிக்கெல்லாம் மருத்துவக் கல்லூரியில் கொட்டக்கூடிய மருத்துவ கழிவுகளுடைய வாடகை வருதுன்னு இந்த மாணவர்கள் சொல்லுவாங்க. அப்போ அங்கே ஒரு பேராசிரியர், என்னுடைய நண்பர் புவனேஸ்வரங்கிறவர், என்ன பண்ணலான்னு ஒரு 20 வருஷத்துக்கு முந்தைய ஒரு யோசனை பண்ணிட்டு வேப்பங்கண்ணு நடுவுன்ட்டு வேப்பங்கண்ணு அரசாங்கண்ணுமா சரபோஜி கல்லூரியில் நட்டுருக்காரு. சரி. இந்த வாடகை வர்றது கொஞ்சம் தடுத்துருக்கு. ஓஹோ. இது அவங்களுக்கு இயற்கையா. அப்போ உங்களுக்கு மரம் அந்த வாடையை தடுத்துதுன்னு அவர் சொல்றாரு. இந்த கழிவு மேலும் மேலும் கொட்டிக்கிட்டே இருந்தா அது சரி, அது சரி. அது அந்த மரத்தை மட்டுமே செய்ய முடியுமா? தான் தடுத்து நிறுத்தணும். அதை தடுத்து நிறுத்தணும். மருத்துவ கழிவுகள் நிறையா கொட்டுறாங்க. அதே மாதிரி இங்கே திருச்சி இந்த தஞ்சாவூரில் ஆரம்பித்து நீங்கள் போய் இது கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பக்கமுமே இந்த மாநகராட்சியுடைய குப்பையை கொண்டாந்து ரோட்டில் கொட்டி வச்சுருப்பாங்க. அப்போ குப்பை கழிவுகள் அதிகமாக உற்பத்தி ஆகிறதுக்கு காரணம் என்ன? பிளாஸ்டிக். பிளாஸ்டிக்கை முற்றும் முதலமாக ஒழிச்சு மக்கள் பயன்பாட்டுக்குள்ள அளவுக்கு கொண்டு வரணும். அதிகப்படியான பயன்பாடு தேவையில்லாததுக்கெல்லாம் பிளாஸ்டிக் பயன்படுத்தி தான். இப்போ சட்டையில் பட்டன் போட்டிருக்கிறது பிளாஸ்டிக் தான். இதை ஒழிக்க முடியும். ஒழிச்சா நம்மளுக்கு அது அசௌகரியமாக இருக்கும். தேவையில்லாம இந்த கேரி பேக்கணும்னு சொல்கிறான் பாருங்க, இதெல்லாம் வச்சு கொடுத்து. அப்போ அதனால அதில் கொசு, அடுத்தது கொசு உற்பத்தி ஆகுது. கொசு உற்பத்தி ஆனதுக்கப்புறம் நோய் உற்பத்தி, கொசுபத்தி உற்பத்தி ஆகுது. கொசுபத்தி உற்பத்தி ஆகுதுன்னா அது ஸ்டாலின் 1000 ரூபா கொடுக்குறாரா மாதம், 1000 ரூபா கொசுவத்தியே சரியாயிடும். அந்த 1000 ரூபா கொசுவத்திக்கு சரியாயிடும். அந்த கொசுபத்தியினுடைய புகை இருக்கு பாருங்க, அது சுவாசிக்கிற நுரையீரல் இன்ஃபெக்ஷன் ஆகுது. அதான் அப்போ இப்போ உங்களுக்கு தமிழ்நாடு அரசு தஞ்சாவூர் மாநகராட்சியில் ஓடக்கூடிய நகராட்சி பேருந்தெல்லாம் இருக்குது பாருங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய இரும்பு கடையில் கொண்டு போட வேண்டிய பஸ்ஸு. ஓகே. அதை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதே ஒரு தனியார் நிறுவனம் இந்த பிஎல்கே என்ன பஸ் எல்லாம் ஓடுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொகுசு வண்டி மாதிரி போகுது. புரியுது. இதே பயணச்சீட்டு விலை தான். இதே பயணச்சீட்டு விலைக்கு அரசு பஸ் அவ்வளோ சொகுசாக இயக்க முடியல. அது சரியா சார், புரியுதா உங்களுக்கு? அப்போ அது ஏதோ அங்கே ஊழல் நடக்குது. அங்கே இருக்கக்கூடிய இந்த தொழிலாளர்கள், அரசு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு முழுமையான ஊதியம் சேரவில்லை. ஓய்வு பெற்றவர்களுக்கு அந்த பணம் கிடைக்கல. அங்க செவிலியர்கள், மருத்துவக் கல்லூரியில் செவிலியர்கள் போராட்டம் இருக்கு, அதுக்கு எந்த தீர்வும் சொல்லல. பள்ளி ஆசிரியர்கள், ஆரம்ப பள்ளி, துவக்கப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி எல்லாம் தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ள இருக்கு. புரியுது. இந்த ஆசிரியர்களுக்கு போதுமான சம்பளம் கொடுக்கப்படவில்லை. அவர்கள் ஓய்வு பெற்றவர்களுக்கு ஊதியம் கொடுக்கப்படல. இவ்வளவு பிரச்சனைகளையும் தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில் இருப்பதை, தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழ் கட்சியுடைய விவசாய சின்னத்துக்கு மக்கள் அளிக்கும் பட்சத்தில் நாங்கள் அதை தீர்த்து வைப்போம். இன்னொன்று, வாக்கு அளித்தாலும் வாக்கு அளிக்கவில்லை என்றாலும், வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறவில்லை என்றாலும், தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு என்றும் உழைக்க கடமைப்பட்ட
மக்களாக நாம் தமிழ் கட்சி மக்கள் இருப்போம். விவசாய நிலங்கள், ம் விவசாய நிலத்துக்கு வந்து அறுவடை காலங்களில் பார்த்தீங்கன்னா நெல் கொள்முதல் நிலையம் ம் சரிவர பராமரித்து எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதற்காக கட்டணம் எந்த கிராமங்களையும் இல்லை. இருக்கும் ஒன்றா பார்த்தீங்கன்னா ஒரு கட்டடம் இருக்கும், ம் ஒரு 10 கிராமத்துக்கு ஒன்று இருக்கும். ம் அப்போ அந்த 10 கிராமம் அந்த இடத்துல வருதுன்னு வச்சுக்கோங்க, ம் ஒரு ஊருக்கு 100 வேலின்னு வச்சுங்கன்னா 10 கிராமத்துக்கு 1000 வேலி நெல். 1000 வேலியை கொல்லக்கூடிய அளவுக்கு அந்த கட்டடம் இருக்காது. இருக்காது. அதை உடனே ஏற்றி கொள்முதல் இடத்துலேருந்து ஏற்றி அதை அவங்க கொண்டாந்து ஒரு பெரிய கட்டடத்தில் வைக்கணும். ம் அங்கே வைக்கிறது கட்டணம் இருக்காது, வெளியில் அடிக்கிடுவாங்க. வெளியில் அதை திறந்த வெளியில் அடிக்க வைப்பாங்க. ம் அப்போ ஒன்று அந்த கிராமம் சார்ந்து நெல்லை பாதுகாக்கக்கூடிய ஒரு கிடங்கு ஒன்று கட்டணும், ம் இல்லை இந்த கிராமங்களிலிருந்து வரக்கூடிய நெல்லை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு மாவட்ட தலைநகரில் ஒரு பெரிய கிடங்கு கட்டணும். ஆமாம். ரெண்டுமே இல்லை. அப்போ நம்ம மாவட்ட தலைநகரில் இந்த 3-4 மாவட்டங்களுக்கும் சேமிக்கப்படக்கூடிய நெல்லை பாதுகாக்கக்கூடிய ஒரு கிடங்கு ஒன்று, மிகப்பெரிய கிடங்கு ஒன்று அமைத்து அதை நெல்லை பாதுகாத்து தரப்படும். அதே மாதிரி முந்திரி, வல்லத்தில் செங்கிப்பட்டி வல்லம் இந்த பகுதியிலலாம் முந்திரி அதிகம். அந்த முந்திரி காய்களை வந்து அதுலேருந்து எண்ணெய் எடுக்கிறது, அந்த முந்திரிக்காயை பதப்படுத்தி ஏற்றுமதி உள்நாட்டு வணிகத்துக்கு உற்பத்தி செய்கிறதுக்கு தொழிற்சாலைகள்லாம் அமைத்து அதெல்லாம் சின்ன சின்ன குடிசை தொழில் மாதிரி இருக்குது. சரி. அதெல்லாம் மக்களுக்கு நிறைய ஒரு பெரிய வருமானம் தரக்கூடிய தொழில், ம் அதை செஞ்சு கொடுக்கலாம். அதே போல் அந்த வணிகர்களுக்கு ம் அநியாயத்துக்கு வரி, நகராட்சி போட்டு தாக்குற வரி வணிகர்களுக்கு பெரிய சுமையாக இருக்கும். அந்த சுமைகளுக்கு அவர்களுக்கு வரி குறைப்பு செய்து அந்த நகராட்சியில் பேசி அதை வரி குறைச்சி அவர்கள் செய்யறதுக்கான ஆவணம் செய்யப்படும். புரியுது. ஆனால் இவ்வளவுக்கும் வந்து மக்கள் வந்து நம்மளை தேர்வு செய்ய வேண்டும், ம் விவசாய சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும். ம் பழையபடியே அவங்க போய் நான் திமுக தான் அண்ணா திமுக தான்னு அந்த சின்னங்களுக்கு வாக்களிச்சுட்டு போனாங்கன்னா அவங்க மேலும் இந்த சின்ன நம்ம அவங்களோட சேர்ந்து போராட தான் முடியுமே தவிர எதையும் பெற்றுத்தர முடியாது. புரியுது புரியுது புரியுது. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. சரிங்க. உங்களுடைய நேரத்தை செலவிட்டு எங்களுடைய சோழன் சொல்வீச்சு அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. தஞ்சை சட்டமன்ற தொகுதியில் உறுதியாக நாம் தமிழர் கட்சியின் மீது நம்பிக்கை வைத்து விவசாய சின்னத்தில் வாக்களித்து உங்களை வெற்றியடைய செய்வார்கள். சோழன் சொல்வீச்சு சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மனமார்ந்த நன்றி, மனமார்ந்த நன்றி. என்னையும் அழைத்து ஒரு பொருளாக கருதி என்னை வந்து பேட்டி கேட்டவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம்.